almost everything you need to know. ஹலோ நண்பா, நம்ம சேனலோட ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸோட கமெண்ட் செக்ஷனை படித்து பார்க்கும்போது காமனாக ஒரு கொஸ்டினை பார்க்குறேன். ப்ரோ, எனக்கு ஃபினான்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இதிலெல்லாம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது பணம் என்கிட்ட இருந்தால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் க்ரோ பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, நான் இன்னும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன், நான் இன்னும் பணமே சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அந்த ஏஜில் கையில் இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு ட்ரேடிங் பண்ண சொல்லித்தாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி சொல்லித்தாங்க அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கம்மியான கேபிட்டலை வச்சு அதிகமாக ரிட்டர்ன்ஸை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு சில உண்மைகளை சொல்லணும்னா, நீங்கள் என்னதான் அனலைசிஸு, என்னதான் ஸ்ட்ராட்டஜி, என்னதான் பேட்டர்ன்ஸ்லாம் படிக்க கற்றுக்கிட்டாலும் நீங்களே ட்ரேடிங் பண்ணுறதுன்றது பைக் ஓட்டுறதோ இல்லை கார் ஓட்டுறதோ கற்றுக்கிற மாதிரி தான். ஒரு டிரைவர்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க. சைக்காலஜிக்கலாகவும் எமோஷ்னலாக நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற மாதிரி கீழே விழுந்து தான், அதாவது லாஸ் பண்ணி அப்புறம் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ட்ரேடராக மாறி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். ஸோ உங்ககிட்ட ரொம்ப கம்மியான கேபிட்டல் இருக்கிறப்ப நீங்கள் சும்மா லேர்னிங் பர்பஸ்க்கு கொஞ்சம் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் கன்சிஸ்டண்டாக லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட பணம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு முன்னாடி இன்கம் சோர்ஸை பில்டு பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தால் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் நிறைய இன்கம் சோர்ஸஸை பில்டு பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கனாலோ இல்லை இப்போதான் உங்கள் ஃபர்ஸ்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கனாலோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம உங்கள் ஃப்ரீ டைமில் ஆன்லைனில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சில ரியல் ப்ராக்டிக்கல் வேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, கண்டென்ட் ரைட்டிங். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா இத்தனை வருஷம் இந்த உலகத்தில் ஸ்பெண்ட் பண்ண டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஆச்சு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் எதுவாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு பைக்ஸ் அண்ட் கார்ஸை பற்றி பிடிக்கிறதுனால அதை பற்றி அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். மூவிஸ் அதிகமாக பார்ப்பீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்க உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை மற்றவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற மாதிரி உங்களால் ஒரு பிளாகையோ வீடியோ ஸ்கிரிப்டையோ இல்லை மற்றவங்களை என்டர்டெயின் பண்ண வைக்கிற மாதிரியோ இல்லை அவங்க லைஃப்பில் கொஞ்சமாவது வேல்யூ அடிஷன் பண்ற மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கிற கண்டென்ட்டை உங்களால ரைட் பண்ண முடியும்னா உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மூலமா நீங்க உங்க ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி ஒரு அடிஷனல் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் தான். உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும்னாலோ இல்ல நீங்க சொல்ல வர விஷயங்களை ஒரு ஃபார்மேட்டா ஸ்ட்ரக்சரோட அழகா எழுதி மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டையோ இல்ல PDF ஃபைலையோ ரெடி பண்ணி உங்களோட ரைட்டிங் ஸ்கில் மூலமா நீங்க பணத்தை ஏர்ன் பண்ண முடியும். ஆப்வியஸா இந்த ஸ்கில்லை நீங்க மானிட்டைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் தேவைப்படுவாங்க. இதுக்கு உங்களோட பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் யாராக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக யூடியூப் சேனல்ஸ், இல்லை ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவங்க பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற ஏரியாவில் இதை எப்படி பண்ணணும் அதை எப்படி பண்ணணும்னு அவங்க வெப்சைட்டோட பிளாகில் ஒரு கண்டென்ட் எழுதணும், இல்லை அவங்க சொல்ல வர விஷயத்துக்கு ஒரு வீடியோ ஸ்கிரிப்டுக்கு கண்டென்ட் எழுதணும்னு இந்த மாதிரி உங்கள் பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ இல்லை ஒரு PDF ஃபைலாக உங்கள் ஸ்கிரிப்டை எழுதி சப்மிட் பண்ணுறது மூலமாக உங்களோட இந்த ரைட்டிங் எபிலிட்டிக்கு நீங்கள் பணத்தை ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கில் தேவைப்படும். அது என்னன்னா இமெயில் ரைட்டிங். ஒரு யூடியூப் சேனலோடையோ இல்ல ஒரு பிசினஸ் கூடயே நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு உங்களோட சாம்பிள் ஒர்க் இல்ல ப்ரீவியஸ் ஒர்க்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு மெயிலை ரைட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க இதுக்கு ஒரு கரெக்டான பர்சன் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல ஃப்ரீயா ஒர்க் பண்றதுக்கும் ரெடியா இருங்க. ஒரு Fiverr இல்ல LinkedIn ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கில்ல நீங்க மற்ற மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்றத அவங்களுக்கு நம்பிக்கை கொண்டு வர மாதிரி ஒரு ப்ரொஃபைலை ரெடி பண்ணுங்க. சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா நீங்க மெயிலோ இல்ல மெசேஜோ அனுப்பும்போது ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு அனுப்பாம அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியும்னு நம்புறீங்க. அந்த நம்பிக்கையை அவங்களுக்கும் வர வைக்கிற மாதிரி டைமையும் எஃபர்ட்டையும் போட்டு ஃப்ரீயா ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அனுப்புங்க. அவங்களுக்கு நீங்க கொடுத்த விஷயம் உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருந்தா அவங்களே உங்களை திரும்ப ரீச் பண்ணுவாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது இல்ல யங்கா இருக்கும்போது உங்ககிட்ட டைம் தான் அதிகமா இருக்கும். அந்த இருக்கிற டைமை தான் நீங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க ஃபர்ஸ்ட் இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ண முடியும். இந்த இமெயில் ரைட்டிங்,
ஃப்ரீயா சாம்பிள் ஒர்க் அனுப்புறதுன்றது கண்டென்ட் ரைட்டிங்க்கு மட்டும் இல்ல, உங்ககிட்ட எந்த ஒரு ஸ்கில் இருந்து அது மூலமா நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா அது எல்லாத்துக்குமே இது ஒரு காமனான ப்ரீ ரெக்வசைட். அதாவது இதெல்லாம் மேண்டேட்டரி ஸ்கில் இல்ல மேண்டேட்டரியா நீங்க பண்ண வேண்டிய விஷயம். இது தெரிஞ்சாதான் நீங்க ப்ரொஃபஷனல் வேர்ல்டுல பணத்தை சம்பாதிக்க முடியும். யூஸ்வலா இந்த விஷயத்த காலேஜ்ல முடிச்சுட்டு உங்க ஃபர்ஸ்ட் ஜாப் ஜாயின் பண்ணும்போது தான் கத்துப்பீங்க. ஆனா இது காலேஜ் படிக்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்த பசங்களை விட ப்ரொஃபஷனல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல ரொம்ப முன்னாடி இருப்பீங்க. ஸோ கண்டென்ட் ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் கண்டென்ட்டை எழுதி உங்க பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸுக்கு ஒரு இமெயில் அனுப்புறது மூலமா நீங்க இந்த கண்டென்ட் ரைட்டிங் இல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ன்ற சர்வீஸ் மூலமா ஆன்லைன்ல உங்க ஃபர்ஸ்ட் இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களோட ஒரிஜினல் புக் சம்மரி ஸ்கிரிப்ட்ஸை கூட நீங்க நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கோ இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பலாம். உங்க சர்வீஸ் உண்மையிலேயே வேல்யூபிளா இருந்தா நம்மளோட சேனல் கூட உங்களோட ஒரு கிளைண்டா மாறலாம். நம்பர் 2, வீடியோ எடிட்டிங். இந்த கொரோனா லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும், முன்ன இருந்ததை விட இன்டர்நெட்டோட யூசேஜ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. மக்கள் ஆன்லைன்ல கன்சியூம் பண்ற கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் வீடியோ எடிட்டிங்ன்ற ஸ்கில் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது உண்மையிலேயே பணத்தை ஏர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில்லா இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ நீங்க தொடர்ந்து பாக்குறீங்கன்னா அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதுல வர எடிட்டிங் டீசெண்டா இல்லைன்னா, உங்க அட்டென்ஷன் அதாவது கவனத்தை இருக்கிற மாதிரி இல்லைன்னா அந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல லேப்டாப் இல்ல பிசி இருக்குன்னா டாவின்சி ரிசால்வ் மாதிரி ஹை அண்ட் ஃப்ரீ எடிட்டிங் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களோட வீடியோ எடிட்டிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 3, பில்டிங் வெப்சைட்ஸ். உங்களுக்கு டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல இன்டர்நெட்ல இந்த மாதிரி வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க சிம்பிளா யூடியூப்ல ஹவு டு பில்ட் அ வேர்ட்பிரஸ் வெப்சைட்னு டைப் பண்ணி வேர்ட்பிரஸ்ன்ற ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்றதுன்னு கத்துக்கோங்க. ஃபியூச்சர்ல நீங்களே ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணணும்னாலோ இல்ல உங்களோட பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸுக்கு நீங்க வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கணும்னாலோ அந்த ஸ்கில் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். இந்த ஸ்கில் உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னா முன்னாடி சொன்ன அந்த இமெயில் ரைட்டிங்கும் ப்ரொஃபைல் பில்டிங்கும் பண்ணிக்கிட்டு இல்ல உங்க கிளைண்ட்ஸுக்கு ஃப்ரீயா இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன்ஸை கொடுத்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நீங்க உங்க சர்வீசஸை செல் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்பர் 4, டிரான்ஸ்லேட்டிங் ஆர் டிரான்ஸ்கிரைபிங். உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும்னா அந்த நிறைய லாங்குவேஜஸை எழுத படிக்க புரிஞ்சுக்கிட்டு அதை பேசவும் தெரிஞ்சதுன்னா நீங்க ரெகுலரா அதிகமா கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்க வீடியோஸோட சப்டைட்டில்ஸ் ரெடி பண்ற மாதிரியோ இல்ல ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஹெல்ப் பண்ற மாதிரியோ இல்ல ஸ்கிரிப்டை ரைட் பண்ண ஹெல்ப் பண்ற மாதிரியோ ஆடியோல வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ ரிட்டன் ஃபார்ம்ல சப்டைட்டில்ஸ்லயோ இல்ல டைட்டில் வைக்க ஹெல்ப் பண்ற மாதிரியோ உங்களை நீங்க யூஸ்ஃபுல்லா மாத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரியும்னா கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 5, பில்டிங் அன் ஆடியன்ஸ். இப்போ இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்தோம். அதுல சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வரும். அது எல்லாத்தையும் கரெக்டா மேனேஜ் பண்ணி அதை கன்சிஸ்டண்டா சில வருஷங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம லாங் டேர்ம்க்கு உங்களால பண்ண முடியும்னா அப்பதான் நீங்க ஆடியன்ஸ் பில்ட் பண்ற ப்ராசஸ்ல இறங்கணும். ஆடியன்ஸை பில்ட் பண்றது நான் மீன் பண்றது ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்றதோ இல்ல ஒரு ஃபேஸ்புக் பேஜை ரன் பண்றதோ இன்ஸ்டாகிராம் பேஜை ரன் பண்றதோ இல்ல எந்த சோஷியல் மீடியாலையும் இல்ல மக்கள் அதிகமா யூஸ் பண்ற மீடியம்ஸ்ல நீங்க ரெகுலரா கண்டென்ட் அப்லோட் பண்றீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து மனுஷங்களுக்கு என்டர்டைன்மெண்டாவோ இல்ல எஜுகேஷனல் வேல்யூவாவோ இருந்தாதான் நீங்க ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணும்போது 2-3 வருஷங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த எல்லா ஸ்கில்லோட சேர்த்து உங்களால ஒரு நல்ல ஆடியன்ஸை பில்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸ் மூலமா உங்களுக்கு நிறைய இன்கம் சோர்சஸ் பில்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ காலேஜ் படிக்கும் போதே இந்த கண்டென்ட் கிரியேஷன்ன்ற லாங் டேர்ம் கேமை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா காலேஜை விட்டு வெளியில வர்றதுக்குள்ள நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். உங்ககிட்ட இருக்க ஆடியன்ஸ்க்கு நீங்க வேல்யூவை ப்ரொவைட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆட் ரெவென்யூ, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், உங்க ஓன் ப்ராடக்ட்ஸ் செல் பண்றது, பிராண்ட் டீல்ஸ்ன்னு இந்த மாதிரி நிறைய இன்கம் சோர்சஸை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்பர் 6, ஹெல்பிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் அகாடமிக்ஸ். என்கிட்ட இப்போதைக்கு கம்ப்யூட்டர்லாம் இல்லை, ஆன்லைன்லேயே எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் யூஸ் பண்ணலாம் தெரியாது, எனக்கு வீட்டு பக்கத்தில் ஏதாவது பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிங்கன்னா சின்ன வயசில் நல்லா படித்து ஒரு அகாடமிக் டாப்பராக இருந்தீங்கன்னா இல்லை நான் டாப்பர்லாம் இல்லை ஆனால் சின்ன கிளாஸ் பசங்களுக்கு நான் மேக்ஸ் சொல்லி கொடுத்துருவேன் இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஈஸியாக சொல்லி கொடுப்பேன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருந்தால் உங்கள் ஃப்ரீ டைமில் சின்ன டியூஷன் கிளாஸ் மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க எக்ஸாம்ஸில் நிறைய மார்க்ஸ் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு பே பண்ண ரெடியா இருப்பாங்க.
இந்த மாதிரி டியூஷன்ஸ் எடுத்து கூட நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ண முடியும். ஃபைனலா உங்க காலேஜ் ஸ்டடீஸையும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் இந்த வீடியோல சொல்ற மாதிரி செல்ஃப் எஜுகேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உங்களால ஏதாவது ஒரு இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ண முடிஞ்சா அதுக்கப்புறமா நம்ம சேனல்ல பார்த்து கத்துக்கிட்ட ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இல்ல நிறைய புக்ஸை ரீட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல பிராக்டிக்கலா இன்வெஸ்ட் பண்ணியும் ட்ரேட் பண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுலயும் பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணோம்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பர்சனலா உங்களை அதிக இன்கம் ஜென்ரேட் பண்ற மாதிரி வளர்த்துக்கிறதுக்கு நீங்க சம்பாதிச்ச பணத்தை திரும்ப உங்க மேலே ரீஇன்வெஸ்ட் பண்ணி புது கோர்சஸ் மூலமா உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு உங்களோட ஏர்னிங் பொட்டன்ஷியலை அதிகமா மாத்திக்கோங்க. இப்போ ஏர்ன் பண்றதை விட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. உங்க பிரெயின் நிறைய ஐடியாஸை தரும். காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு யூஸும் தெரியல, டிராப் அவுட் பண்ணிட்டுமான்ற தாட்ஸ்லாம் வருதுன்னா காலேஜ் கொடுக்குற அந்த பேட் ஃபீலிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்க டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்குன்னே ஏதாவது ஒரு விஷயத்தை பில்டு பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதா, காலேஜ் படிக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அதுதான் ரியல் MBAவா இருக்கும். டிராப் அவுட் பண்ண உடனே நம்ம எல்லாருமே மார்க் ஜக்கர்பர்க், பில் கேட்ஸ் மாதிரி ஆகிட முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அமெரிக்காவிலேருந்து இருக்காங்க, அங்கே எல்லாருமே பிஸ்னஸ்க்கு ஓப்பன் மைண்டட். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் ஆல்ரெடி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால அவங்களால அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் பேக்கிங் இருக்குது. உங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்குது, ஆனால் அந்த நாலேஜை பேக் பண்ணுற அளவுக்கு பேரண்ட்ஸ் வெல்த்தியாக இல்லைன்னா நீங்கள் தான் உங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸை வெல்த்தியாக மாற்றுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணணும். கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து அங்கேருந்து இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ணணும். கன்சியூமராக இல்லாமல் ஒரு கிரியேட்டர் ஆகிறது எப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு கேம் பிடிக்குதா, கேமை எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஏதாவது யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் பிடிக்குதா, அதை எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு யோசிங்க. இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்தால் தான் வேடிக்கை பார்க்காம நீங்களும் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் சோர்ஸையும் பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கன்ஃபியூஸ்டாக இருக்கவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மணியை மேக் பண்ணுறதுக்கோ, க்ரோ பண்ணுறதுக்கோ, இல்லை மேனேஜ் பண்ணுறதுக்கோ நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸை இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் ஃப்ரைடே தமிழோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டண்ட்டாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனல் இருக்க அதர் ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.